அகில இந்திய மகளிர் அணி தலைவியும் தமிழ்நாடு மேலிடை பொறுப்பாளருமான திருமதி அனு பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே அறிவிப்புக்காக வந்திருக்கிறார் என்பது இந்த நேரத்திலே ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து நெறியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு எங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னபூர்ணா பாஸ்கர். நம்ம பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜாக உருவாக்கினிருக்கு. ஸோ இப்போதுக்கு நம்ம பிரசிடென்ட் சார் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக நம்ம ஜெயக்குமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவர் நம்மளோட செக்ரட்டரியாக வேல்முருகன் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். யூத் பிரசிடெண்ட்டாக தனசேகர் சாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மிச்சது இவங்க பேசுகிறாங்க, எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஸோ தட் தே வில் கேரி ஆன் வித் మాట్లాడారు. இவங்க ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுக்காக தான் மேடம் சொன்னாங்க. அவர் தமிழ் மாநில அந்த கட்சியினுடைய தலைவர், இவர் செக்ரட்டரி, அவர் இளைஞர் அணி தலைவராக இப்போ ஆல்ரெடி அவங்க அப்பாயிண்ட் ஆனவங்க. அதான் மேடம் சொன்னாங்க. ఉంది నా దగ్గర స్క్రిప్ట్ ఉంది, చెప్పొచ్చా? అదే చెప్పండి. ఓకే, ఇంగ్లీష్లో చెప్పండి మేడం. తమిళ్లో చెప్తాను, ట్రై చేస్తాను. మీరు మాట్లాడేటువంటి మీరు మాట్లాడండి, తర్వాత నేను చెప్తాను. మీరు మాట్లాడండి. మీరు ఇంటికి వచ్చాను பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர். வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது சுத்தம் சார். வேறு இல்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக 10 தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீதி தொகுதியில் நாங்கள் நின்று தான் ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்தாரு, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் 10 சின்னம் கேட்டிருந்தாங்க, அதில் இது ஒரு சின்னம், அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை, அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி.
எங்களுக்கு 13 மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கோம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகுது. ஆமாம் ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. 3 மாதம் முன்னே கட்சி ஆரம்பிக்கல, எங்களுடைய கட்சி இருக்கு சார். சார் தமிழ்நாட்டில் இல்லை, கட்சி ஆரம்பிச்சது 2 அக்டோபர் 2022 ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி. ஓகே, இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் 17. ஓகே, சார் இது ஆல் இண்டியா பார்ட்டி இல்லையா? எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம்? அங்கே தானே பண்ணுறோம், டெல்லியில். சார் நம்ம கட்சி வந்து ஆந்திராவில் இருந்து தான் இருக்கிறது. சார் 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 அந்த அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோங்க. அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள். என்னுடைய பெயர் முனி ஆறுமுகன். நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி ஸ்ரீராமுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு 2ஆம் நிகழ்ச்சிங்க. இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி. அந்த நேஷனல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி. நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி, அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறேங்க. அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலை வந்து எங்களுடைய கூட்டணி தலைமைக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இதுதாங்க சார். வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய கொள்கையெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாருடைய பைலாவும் பார்த்துருக்குங்க. இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வந்து மருத்துவம், விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்தங்க, படிச்சுங்க. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீராரெட்டியை சந்திச்சுங்க. சந்திச்ச பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து உடன்பட்டதுனால தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கேன். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. இல்லை ஆரம்ப நிலையில் பேசினாங்க. சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க. அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கலை. நம்மளோட நோக்கம் டிஃப்ரெண்ட் இருக்கு சார். இல்லை இல்லை எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, அது மாற்றம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது சார். சார் அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்கள் வேணா பட்டியலில் போய் பாருங்கள். பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து ஆமாம் 11 மாநிலத்தில்
இல்லைங்க, இப்போ வந்து இதுக்கு முதன் உதாரணங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னரெல்லாம் போட்டிட்டு ஜெயித்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்போ பசுவங்கண்டு சின்னத்தில் போட்டிட்டாங்க. இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சொல்லுங்கள். இல்லை, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுலாம் பதில் சொல்ல முடியாது. சொல்லு சொல்லு அது பரவாயில்ல. உட்காந்து என்ன தெரியாது, டிவிக்கு தெரியாது. நீங்கள் படிங்க, கொள்கையை வச்சு சொல்லுங்கள். எங்களுடைய முதல் கொள்கையே விவசாயத்தை சார்ந்தது. விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல், நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது. மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைன்னா, கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குது. இதான் என்னுடைய 6வது. இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில், கல்வியில் யார் முன்னுரிமையாக வர்றாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துங்க இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 2வது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்திங்கன்னா அதில் தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்களாம் பார்த்தா பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க. அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், வட்டார தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸு மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? இல்லை, அது காங்கிரஸினுடைய கொள்கை பிடிக்காமலாம் நாங்கள் வரலைங்க. நான் 10 வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதிலிருந்து விலகி வந்துட்டேன். கொள்கையை பிடிக்காமல் நான் வரல. ஆமாம். சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது வந்து தென் சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சரி சார், இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ்மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்போ தெரியும் உங்களுக்கு. சார், இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழிநடத்துகிறாங்க. எல்லா கட்சியுமே தான். இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கார்கள்.
அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்வதனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2வது இடம் 3வது இடத்துக்கு வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 33% விமனுக்கு இங்கே ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ 33% பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவுமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஸோ அது வந்து நம்ம பார்ட்டியில் நம்ம மகளிருக்கு அது தனியாக நம்ம இது பண்ணணும், அது வந்து வி ஹாவ் டு மேக் இட் அ திங் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம். அப்புறமா விவசாயிங்களுக்கு இப்போ 47 பேர் ஒரு தினம், ஐ மீன் எனக்கு சரியாக வரதில்லை, நான் தமிழில் நான் பேசுகிறேன். 47 பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணின்னு இருக்காங்க ஒரு தினக்கு. எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க? நம்ம சரியாக அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனாலே தானே அவங்க அப்படி பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறையில் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பேர் ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் இப்போது என்ன பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க, ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க, எதேதோ வேலை பண்ணுறது அது இது பண்ணின்னு இருக்காங்க. அது ஒன்று. இப்போ எம்ப்ளாய்மெண்ட், இப்போ அவ்வளோ படிச்சுக்கூட எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்னுட்டே கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா என்ன பண்ணின்னு இருக்காங்க அவங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எம்பிஏ படித்தவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக போகிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகலை. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம நம்ம கட்சியில் அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இப்போ அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் கண்டிப்பாக எஸ். ஆமாம், இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளது 3 இயர்ஸ்ல இருந்து நடந்துன்னு இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆயின பிறகுதான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது. ஆக்சுவலி என்னோட தொழில் வேற, ஆனாலும் நான் இந்த கட்சியில் எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ இங்கே வந்து நிஜமாக வந்து நேசிட்டு நம்ம வேலையை பண்ணின்னு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து, ஏன்னா நம்ம நாடில் எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் சார். இல்லை இல்லை அவங்க வந்தாங்க சார், அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க. நாங்கள் கேளுங்க இல்லை மேடத்துக்கு புரியல, சொல்லுங்க. இப்போ வந்து நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல, ஓகே, அவரு கட்சிக்கு தான் அவங்க இது கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. சின்னத்துக்கு ரீசெண்டாக சார், ரீசெண்டாக இல்லை சார், சின்ன எங்களுக்கு ஒதுக்குன பிறகு அவங்க வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி நாங்கள் ஒரு 10 கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தோம். இல்லைங்க ஒரு நிமிஷம் இருக்குதுங்க. சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பிறகு தான் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. 2வது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார்? சொல்லுங்கள். நாங்கள் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 11 மாநிலத்தில் கரும்பு சின்னம் தான் வந்திருக்கு, விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. எவ்வளோங்க சார்? we are being a startup party, we have been a startup party. மேடம் ஒரு நிமிஷம். இப்போது தம்பி எல்லாருமே வந்து குழந்தை பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு கலெக்டர் ஆக முடியும், எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டியில் வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்த உடனே எல்லோரும் வந்து 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எல்லோரும் வந்து 234 தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையா அவர்? சொல்லுங்கள், எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள். அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு? அதே மாதிரி தான் நாங்களும், அதே மாதிரி தான் சார் நாங்களும் இருக்குன்னு, அதே மாதிரி தான் நாங்களும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு சின்னத்தில் ஜெயிச்சிருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே ஜெயிச்சிருக்காரு சார்? இல்லை வார்டு கவர்னர் சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி சரி.
ஆ சார் நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேயா? இல்லை மேடம், இல்லை மேடம், ஆல் இண்டியா பார்ட்னர் கேட்குறாங்க. அவங்க வந்து அப்படி பேசுறீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இது வந்து தேசிய கட்சி கரெக்ட். இரு மேடம் 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 கேளுங்கண்ணே. சார் சரிங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்த விட சொல்லி நாங்கள் போராடுவோம். எதுங்க சார்? இப்போதான் சார் நாங்கள் வந்திருக்கோம். எப்படிங்க? தம்பி தான் சொல்லணும் அது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்கெங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேட்குறீங்க? 4 பேரான்னு ஏன் கேட்குறீங்க? தம்பி இந்த கேள்வி தப்பு. 4 பேரான்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம்? சார் வந்து விளக்க சொல்லிடலாம். எதுக்கு எண்ணிக்கை என்பதெல்லாம் இல்லை, இனிமேல் இல்லை கட்டணம் ஒன்றும் சொல்லுங்கள் சார். சார் தம்பி தம்பி கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க தம்பி தம்பி நீங்கள் கேளுங்க. பொறுப்பாளர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கறது என்ன இருக்குண்ணே? சரிங்க சார், நாங்கள் தான் சொல்லிட்டோமே, விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம். எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்து கொண்டது தான். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயி இல்லைன்னா இந்தியாவே கிடையாது. சொல்லுங்கள். அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. వాళ్ళు అడుగుతారు, క్వశ్చన్ అడుగుతారు, వాళ్ళు క్వశ్చన్ అడుగుతారు. சார் முடிச்சுக்கலாங்களா? வேற ஏதாவது கேட்குறீங்களா?